உங்கள் முன்னாடி எது இருந்தாலும் எதுக்கு தான் பாருங்கள், உணர்ச்சியை கொண்டாடுறது தான். நிற்கிற குத்து விளக்கு உணர்ச்சியை கொண்டாடுறதுக்கு தான், வச்சுக்கிற விளக்கு உணர்ச்சியை கொண்டாடுறது தான். பேண்ட்டு சட்டை டிசைனாக துணி இதெல்லாம் எதுக்கு, மாடர்ன் ட்ரெஸ்லாம் எதுக்கு, லிப்டிக்கு மை இதெல்லாம் எதுக்கு, கொண்டாடுறதுக்கு. கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை பொருளும் எதுக்கு தான், அறிவு எதுக்கு. இருட்டுக்கு கஷ்டமாக இருக்குது, வெளிச்சம் எங்கேருந்து வந்தது, உணர்ச்சியிலேருந்து வந்தது. உணர்ச்சிக்கு துணை போன அறிவு அடிமையாக இருக்கும்போது, அதாவது உணர்ச்சிக்கு அறிவு அடிமையாக இருக்கும்போது வாழ்க்கை கொண்டாட்டமாக மிளிருது. அறிவு மிகுந்துச்சுன்னா கேள்வி எழும்புது. நான் அறிவுபூர்வமாக இருக்கிறேன் அப்படிலாம் யாரும் இல்லை. அதுவே முதல் மடத்தனம். உங்களால் அறிவுபூர்வமாக வாழ முடியாது. அறிவுபூர்வமாக வாழ்றீங்கன்னா வாழ்கிறதே அசிங்கம். நீங்களாம் இருக்கிறதே தப்பு. உனக்கு அறிவு இதுனா செத்துடணும். சாவதானே போந்த ஏன் அழுதுன்னு உட்காந்துக்கிற, செத்துரு. உனக்கு அறிவு இதுனா யோசிச்சுப்பார். கடைசி எங்கே தான் போய் படுக்க போகிற, சுடுகாட்டில் தானே. மரியாதை என்ன பண்ணேன், சுடுகாட்டுக்கு போய் சேர். சுடுகாட்டுக்கு போகாத எல்லாரும் யார் தான், யார் தான், உணர்ச்சி உள்ளவங்க தான். நீங்கள் போராடுறீங்க, கொண்டாட முடியாமல் போராடுறீங்க, தீர்வு தெரியாமல் போராடுறீங்க, எப்படி வாழணும்னு தெரியாமல் போராடுறீங்க. அதனால் அறிவு தான் சரின்னு நினைக்கிறீங்க. அது அறிவுனால நான் தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது. அறிவு உணர்ச்சிக்கு துணையாக இருந்தால் தீர்வை கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் செய்வீங்க, செயல்படுவீங்க. அந்த இடத்துல யோசிச்சுலாம் இருக்க மாட்டீங்க. நெருப்போ ஏதோ ஒன்று வருதுன்னா நீங்கள் உடனே அணைக்க பார்ப்பீங்க. இதெல்லாம் படிக்கணும், அறிவு வரணும்லாம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே சுடுதுன்னா கையை எடுத்துருவீங்க, ஊதி சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் எங்கன்னா போய் படிச்சிங்களா என்ன, தொண்டையில் விழுங்குறீங்களே எங்கன்னா படிச்சிங்களா என்ன, யாரா கற்றுக் கொடுத்தாங்களா என்ன. சாப்பாடு நாக்கில் வச்சு தொண்டையில் வச்சு யார் கற்றுக் கொடுத்தா. குரங்கு செய்யுமா, செய்யுமா. சீரட் பிடிக்குமா குரங்கு, கையில் ஒன்றா விரலில் ஒன்றா வச்சுக்கோம், வாயில் கூட வச்சு காட்ட முடியும். உள்ளே இழுத்து டம்மு கட்டி மெதுவாக மூக்கில் விட முடியுமா, அதால் தெரியாது. தெரியுமா தயிர் கூர்க்காவை தொட்டு சாப்பிட்ணுன்னு. அதுக்கு இதெல்லாம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு. அறிவு எப்போ நமக்கு உணர்ச்சிக்கு அடிமையாக இருக்குதோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அறிவு தலை தூக்க ஆரம்பிக்குது. அறிவு எங்கே தலை தூக்க ஆரம்பிச்சதுன்னா, போதனையாளர்கள் கல்வியாளர்கள்லாம் உங்களுக்கு அறிவை வளர்க்குறான். உடனே நீங்கள் அறிவாளியாக மாறுறீங்க. அப்புறமா நான் சரியில்லைன்னு நீங்களே சொல்கிறீங்க, நான் ஜாதியில் மட்டும் நீங்களே சொல்கிறீங்க, நான் ஏழைன்னு நீங்களே சொல்கிறீங்க, நான் கஷ்டப்படுறேன்னு நீங்களே சொல்கிறீங்க. கஷ்டப்படுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இருக்கிறதுனால தானே கஷ்டப்படுறீங்க. இல்லைன்னா படுவீங்களா. கஷ்டம் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு, நீங்கள் இல்லவே இல்லை, கஷ்டங்கிறது உங்களுக்கு. அப்போ இருக்கிறீங்களா, அதுக்கு நன்றி சொன்னீங்களா, கொண்டாடுறீங்களா. இருக்கிறதுக்கு முதல்ல இருக்கிறேன் இல்லை நான், உனக்கு எவனுமே அதை சொல்லி தரவே இல்லை. நீ இருக்கிறேடாப்பா, இருக்கிறதுனால தான் உனக்கு இதெல்லாம். நீ இல்லைன்னா